அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காலையில் தான் நியூஸ் பார்த்தேன். நேற்று எனக்கு ஃபுல்லாக ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சரோட அவருடைய கட்சியில் வந்து இந்த 3 எம்எல்ஏக்களையும் வந்து நீங்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியில் மட்டும் வச்சுருங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கொடுக்காதீங்க. இப்போ வர இடைத்தேர்தல் வந்து நீங்கள் எப்படி சாதாரண மக்களுக்கு சீட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம இங்கேருந்து அங்கே போய் நம்ம ஜெயிச்சா நமக்கு வந்து அமைச்சரவை போஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கட்சி ஆரம்பித்தப்போ என்ன கொள்கையில் இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கணும். உங்களை எதிர்த்து உங்கள் முன்னாடி பேசுகிற எதிரிக்கு கூட நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி முதுகில் குத்திட்டு வர்ற எதிரிகளுக்கு நீங்கள் என்றைக்கும் இடம் கொடுக்கவும் கூடாது, மரியாதையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கம். என்னென்னா இவங்க 3 பேர்த்துக்கு பின்னாடி எவ்வளோ தொண்டர்கள் நின்று இவங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. ராப்பகலா தங்களோட குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இவங்களுக்காக எத்தனை களப்பணி ஆற்றிருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க. இது வந்து ஒரு முதுகில் குத்துறதுங்கிறத விட ரொம்ப கேவலமான விஷயம். ஏன் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு வந்து தெரியலையா? அதிமுக கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே தெரியலையா? இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இது எல்லாமே அமைச்சராகிறதுக்கு உண்டான ஒரு இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் பெருந்துறைங்கிறது வந்து அதிமுக கோட்டை. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை தாவேக ஜெயிச்சதுன்னா வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும், கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி இந்த தடவையும் பெருந்துறையில் வந்து அதிமுக காரங்க வந்து நிற்கிற எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பாடம் புகட்டணும். இன்றைக்கி தாவேக்கா ஜெயிக்குது, ஏடிஎம்கே ஜெயிக்குது, டிஎம்கே ஜெயிக்குதுன்னு கிடையாது. ஒருத்தங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனால் என்ன நடக்குங்கிறத வந்து இந்த தடவை அதிமுக வந்து சிறப்பாக காட்டணும். அவங்களுக்கு காட்டி அவங்கள வந்து வீட்டில் உட்கார வைக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒழுங்காக இந்த 5 வருஷம் இருந்துட்டு நீங்கள் அடுத்த தடவை கூட நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்னமோ நீங்கள் இப்போ தான் வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிற மாதிரி ரொம்ப நேர்மையானவங்க நியாயமானவங்கிற மாதிரி எனக்கு இந்த கட்சியில் இருக்கிற சில கொள்கைகள் பிடிக்கல, அந்த கட்சி பிடிச்சது. எந்த கட்சிக்கு வேணால் போகலாம், அது எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. ஆனால் வந்து இத்தனை நாள் உங்களுக்காக கட்சியை விடுங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்த தொண்டர்களோடைய மனநிலை நினச்சி பாருங்க. ஆஹா, இவங்களுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டமே, நம்மளை இப்படி வந்து அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும். நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி நின்று ஜெயிக்க வச்ச தொண்டர்கள்ட்ட நீங்கள் கேட்டிருக்கணும். அவங்க யாரையுமே எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் எங்கே வேணால் போவீங்களா?